பற்றி இரண்டு விதமான தகவல்கள் இருக்கு. ஒன்னு, விஷ்ணுவோட தொப்புள் கொடியிலிருந்து பிறந்த பிரம்மா ஈரேழு உலகத்தை படைக்கும் போது அனைத்து உலகங்களும் இருள்மயமாக இருந்திருக்கு. அந்த இருளை போக்க ஓம் என்ற பேரொளிய விஷ்ணு பகவான் உருவாக்கி இருக்காரு. அந்த ஒளியிலிருந்து பிரகாசமான ஒளியுடன் சூரிய பகவான் தோன்றியிருக்காருங்கிறது மார்க்கண்டேய புராணத்துல சொல்லப்பட்டிருக்க கதை. சூரியன் பற்றிய மற்றொரு வரலாறு என்னன்னா, பிரம்மா தன்னோட படைப்பு தொழிலை விரிவுபடுத்த சப்த ரிஷிகளை உண்டாக்கியிருக்காரு. அவங்கள மாரீஷி முனிவருக்கு பிறந்தவர் கஷ்யபர். அவருக்கு மொத்தம் 13 மனைவிகள். அதுல மூத்த மனைவியான அதிதி பெற்ற மகன் தான் சூரிய தேவன் சூரிய புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. சூரிய தேவன் சிவபெருமான நோக்கி கடுமையான தவம் இருந்து நவகிரகங்கள்ல முதன்மையானவரா வரம் பெற்றிருக்காரு. இவர் விஸ்வகர்மாவோட பொண்ணு சந்தியா தேவியை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அவங்களுக்கு யமனும் யமுனா தேவியும் பிறந்திருக்காங்க. சூரியனோட வெப்பத்தை தாங்க முடியாத சந்தியா தேவி தன்னோட நிழல்லேருந்து சாயா தேவியை படைச்சாங்க. சாயா தேவிக்கும் சூரியனுக்கும் பிறந்தவர் தான் சனி பகவான். சூரியன் மும்மூர்த்திகளின் அம்சமா இருக்கவர்.